வணக்கம் குளத்தூர் மக்களே. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க போல இருக்கே. இப்படி ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து சட்டசபைக்கு அனுப்புனதுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட முடிவை நான் வரவேற்கிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே எதிர்க்கட்சி உட்பட இப்படி ஒரு எம்எல்ஏவை தோற்கடிச்சிட்டோமேன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் விளையாட்டுக்கு போய் நம்ம போடுற ஒரு ஓட்டில் அவர் ஜெயிச்சிட போகிறாரான்னு நினச்சி போட்டு அப்படிப்பட்ட ஒருத்தரை எம்எல்ஏ ஆக்கி வச்சுருக்கிறீங்க. அவரோட பிஹேவியரை பாருங்கள், வியர்டாக இருக்குது. சட்டசபையில் கூட போய் இன்றைய முதலமைச்சரை கட்டி தழுவிட்டு எழுந்துக்கோங்கன்னு ஏதோ பண்ணிவிட்டு காமெடி பண்ணிகிட்ருக்கிறாரு. அவரை பற்றி கேட்டால் அவரோட ட்ராக் ரெக்கார்டை எடுத்து பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி தாவேக்கா ஜெயிச்சதை யாரும் தப்பு சொல்லலை. மக்களுக்கு சேஞ்ச் வேணுமா, அது என்ன ஏது அதை பற்றிலாம் அதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பலை. திமுக தோற்றது வருத்தம் தான். இருந்தாலும் நீங்கள் தோற்கடித்த கேண்டிடேட்ஸை கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கணுங்க. நீங்கன்னு இல்லை, இது ஜென்ரிக்காக எல்லா கான்ஸ்டிடுவன்சிஸ்க்கும் சொல்கிறோம். நீங்கள் தளபதி விஜய்க்கு போட்டதில் பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தப்பு பண்ண இல்லை உங்களுக்கு அதிருப்தியாக இருந்த சில எம்எல்ஏஸை தோற்கடிச்சிருந்தீங்கன்னா நிச்சயமாக வரவேற்றிருப்போம். நான் தொகுதிக்கு நன்மையே செஞ்ச முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினையும், மதுரை மத்தியில் ஒத்த பைசா கொடுக்காம இது வரைக்கும் ஜெயிச்சிட்டு இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனையும், சென்னையில் ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கும் கடந்த அவர் பொறுப்பேற்ற காலத்துலேருந்து இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக இருந்த டிஆர்பி ராஜா எவ்வளோ நல்லது பண்ணியிருப்பாருன்னு தெரியும். அவரை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்றைக்கி அரசு பள்ளியை நோக்கி இத்தனை மாணவர்களை வர வச்சுருக்காருன்னா அதுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷனுங்கிறது நம்ம கழிச்சிட்டு பார்க்கவே முடியாது. இதுக்கு முன்னாடி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக யார் இருந்தார் அவங்க ஆட்சியில், அதிமுக ஆட்சியில்? இன்றைக்கி தாவேக்கால முக்கிய பதவியில் இருக்கிற அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தான். அவர் இருந்தப்போ பள்ளிக்கல்வித்துறை எப்படி இருந்தது, இவர் இருந்தப்போ எப்படி இருந்தது, ஜஸ்ட் நீங்கள் கம்பேர் பண்ணியிருக்கணும். சரி, உங்களுக்கு டிஎம்கே பிடிக்கலங்கிறது ஃபைன், நோ இஷ்யூ. அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம், நீங்கள் ஓட்டு போடுறது போடாதது. பிஃபோர் ஓட்டிங் நீங்கள் எல்லா தொகுதியிலும் போட்டிங்க, ரைட்டு, ஓட்டு பண்ணியிருக்கீங்க, ஓட்டு போட்டிருக்கீங்க. ஆனால் நமக்கு என்ன நல்லது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு குறைஞ்சபட்சம் அந்த எம்எல்ஏவை நீங்கள் ஜெயிக்க வச்சுருக்கோம். பெருவாரியாக தவறு செஞ்ச எம்எல்ஏஸு மந்திரியாக இருந்தவங்க அவங்கள நீங்கள் தோற்கடிச்சிங்கன்னா ஃபைன், யாரும் கேட்க போகிறது இல்லை. நல்லது பண்ணிவிட்டு அவங்கள தோற்கடிச்சிட்டு இன்றைக்கி அதே மன்னார்குடியில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க. அங்கே விசிலை தேர்ந்தெடுக்கல, ஃபைன். அமமுகவில் தேர்ந்தெடுத்தீங்க. எதுக்கு அந்த ட்ராமாவை பண்ணாங்கன்னே தெரில. கடைசியாக வந்தார் விநாயக் மகாதேவுங்கிற மாதிரி. இவர் போயிட்டு குதிரை பேரம் நடந்துருச்சு அது இதுன்னு சொல்லி கவர்னரை போய் பார்த்து அப்புறம் வீடியோ ரிலீஸ் பண்ணி அந்த வீடியோவே ஏன்னு பச்சையாக போய் சொல்லி இன்னைக்கு கடைசியில் கட்சியிலேருந்து இன்றைக்கி அவர் தேவைக்காக்க ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட கேண்டிடேட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்கிறீங்க. சரி, அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறேன், நீங்கள் தோற்கடித்ததில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் நல்லது பண்ண எம்எல்ஏஸை ஏன் தோற்கடிச்சிங்க? மாசு கொரோனா டைமில் அவர்லாம் பார்த்திங்கன்னா கட்சியில் பெருசாக அவர் மேலே நெகட்டிவ் ஒரு இமேஜே யாருக்கும் இருக்காது. மேயராக இருந்தப்போ என்னோட நினைவு சரியாக இருந்தால் ஜீ தமிழில் ஒரு ப்ரோக்ராம் எவ்ரி சண்டே லைவில் அட்ரஸ் பண்ணுவார். மக்களோட குறைகளை கேட்டுட்டு வித்தின் வீக் ஆர் 2 வீக்ஸ் அதை அந்த இதை குறைகளை நிவர்த்தி பண்ணிவிட்டு அதே லைவில் அப்டேட் பண்ணுவார். சுகாதாரத்துறை அமைச்சராக, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தபோது அவர் ஆற்றிய பணிங்கிறது யாரும் குறைச்சி மதிப்பிடவே முடியாது. அப்படிப்பட்ட ஒருத்தரையும் நீங்கள் தோற்கடிச்சிட்டீங்க. இது என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. நல்ல நல்ல கேண்டிடேட்ஸாக இருந்தேன். இப்போ தமிழன் பிரசன்னா எக்மோரில் போட்டி போட்டார். அங்கே விஜய் இலை ராஜ்மோகனை ஜெயிக்க வச்சுருக்கீங்க. அமைச்சராக பதவி ஏற்றிருக்காரு. பார்ப்போம் என்ன நல்லது பண்ணுறாரு அப்படின்னு. இப்போ இந்த அம்மா சிவகாசி கீர்த்தனான்னு சொல்லி ஒரு மேடம் 27-28 வயசு கொண்ட ஒரு பெண்மணியை எம்எல்ஏ ஆக்கி இப்போ மந்திரி ஆகியிருக்காங்க. அவங்க ஆரம்பமே கொஞ்சம் திருப்திகரமாக இல்லை. உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தியில் பேசுகிறது, இப்போ நேஷ்னல் மீடியாவுக்கு பதவி ஏற்கும்போது சர்டிஃபிகேட்டை கொண்டு வராமல் வந்துட்டாங்க. இந்த மாதிரி அவங்க மேலே தேவையற்ற கிரிட்டிசிசம்ஸ் எல்லாம் வருது அவங்க மேலே. ஏன்னா நம்மளோட அடிப்படை இது கொள்கை இருமொழி கொள்கை தான். இவங்க ஹிந்தியில் பேசுவதன் மூலயமா திரும்ப நார்த் இந்தியன் பீப்புள்கிட்ட இது வேறு மாதிரி கொண்டு போகும். தமிழ்நாட்டில் ஹிந்தியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வேறு மாதிரி நார்த்தில் ப்ரொஜெக்ட் ஆகி இத்தனை வருஷமாக நம்ம கட்டி காப்பாற்றிட்டு இருந்த இருமொழி கொள்கையில் ஒரு பெரிய டென்ட்டை உருவாக்கும். இது போக நேற்று நீங்கள் முதல்வர் அவர்களோட ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்னு சொல்லிட்டு ரத்தன் பண்டிட் அவரை நியமிச்சிருக்கிறீங்க. அவர் யாருன்னு வெளி உலகத்துக்கு இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை. இப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்கள் எதுக்கு வச்சுக்கிட்டீங்கன்னு தெரில. இப்போது அட் த மோமெண்ட் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்
என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு அவர உங்களுக்கு நெருக்கமாக வச்சுக்கணுன்னா பர்சனலா வச்சுக்கோங்க. அரசியல் பதவியெல்லாம் அவருக்கு குடுத்து பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. விச் இஸ் ஹைலி வெல்கம்டு. உங்களுக்கு அவர பார்க்கணும் அப்படின்னா, அவரோட அட்வைஸ கேட்கணுன்னா நான் ப்ராப்ளமே இல்ல. யாரும் உங்கள தடுக்க போறதில்ல. யூ ஆர் தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தி ஸ்டேட். உங்கள யார் தடுக்க போறா? உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்க உங்க பக்கத்தில வச்சுக்கலாம். பட் அஃபிஷியல் பதவி போட்டு ஒரு ஆஸ்ட்ராலஜருக்கு நீங்க குடுத்தது தான் எல்லாரும் உங்களோட கூட்டணி கட்சிகளே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கொஞ்சம் அத பார்த்து ஃப்யூச்சர்ல இப்படி இப்போ ஒரு ஒரு ஆள தேர்வு செய்யும்போது இந்த மாரி கிரிட்டிசிசம்ஸ் வராத மாரி தேர்வு செய்யுங்க. நீங்க இந்த பதவிக்கு புதுசு தான், இல்லன்னு சொல்லல. ஆனா கோயிங் ஃபார்வர்ட் ஏதாவது இதில சேலஞ்சஸ் நீங்க பண்றதில நம்ம எல்லா டைம்லயும் நம்ம சரியான டெசிஷன்ஸ் எடுப்போம்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தவங்களும் எல்லாருமே சரியான டெசிஷன்ஸ் எடுத்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து நம்ம எடுக்கிற நம்ம நல்லது பண்ணுறோம்னு நினச்சிட்டு எடுக்கிற டெசிஷன்ஸ் நமக்கு பேக் ஃபயர் ஆகும். டிஎம்கேல அப்படி இருந்திருக்கு, ஏடிஎம்கேல இருந்திருக்கு. ஆடு கோழி தடை சட்டம் வந்தது, மதமாற்ற தடை சட்டம் வந்தது. அதனால் என்ன பேக் ஃபயர் ஆச்சுன்னு தெரியும். ஏடிஎம்கே பீரியடில் தொழிலாளர் நலன்கிற அந்த 12 மணி நேரம் வேலை அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பெரிய கூட்டணி கட்சிகளை எல்லாரும் போராட்டம் பண்ணி அதை வாபஸ் பண்ண வச்சாங்க. ஸோ அதனால் நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் எல்லா நேரத்துலையும் கரெக்டாக இருக்கணுங்கிறதும் இல்லை. சில சமயம் தப்பாகவும் போகலாம். தப்பாக போகும்போது அதை சரிப்படுத்திக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன். மற்றபடி இன்றைக்கி எப்படி நீங்கள் நடக்கிற ஃப்ளோர் டெஸ்ட்டில் ஜெயிக்க போகிறீங்க. அப்புறம் இபிஎஸ் அவர்களை நினச்சா கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அன்றைக்கி ஓபிஎஸ் அவருக்கு நடந்தது கூடிய சீக்கிரம் இவருக்கு நடந்துருமோன்ட்டு. அன்றைக்கி ஓபிஎஸ் உங்களோட பொதுக்கூட்டத்துக்கு வரும்போது பாட்டில் எடுத்து அடித்தவங்க, அப்புறம் அவரை வன்மையாக கண்டித்தது யாருன்னா சிவிஎஸ் தான். இன்றைக்கி அவரே உங்களுக்கு அகென்ஸ்டாக ஒரு அணியை ஃபார்ம் பண்ணி வந்துட்டார். உங்களை சட்டசபையில் பார்க்கும்போது கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? அரவணைச்சு போங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. கேட்க மாட்டேன்னீங்க. அதோட பிரதிபலனை இன்றைக்கி நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இனிமேலாவது கொஞ்சம் ஏடிஎம்கே திரும்ப வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போதுலேருந்து ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸில் திரும்ப பவுன்ஸ் பேக் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் இது பண்ணிவிட்டு பிஜேபி உங்களுக்கு அழுத்தம் தரலாம். அது உங்களோட பர்சனல் இது. அதை நீங்கள் எப்படி சார்ட் அவுட் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். ஏடிஎம்கேனா ஒரு காலத்தில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. இன்றைக்கி எப்படி விசிலுக்கு சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டாங்க, அன்றைக்கி இலையை பார்த்து ஓட்டு போட்ட மக்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க. இன்றைக்கி அதில் பாதி பேர் அதிருப்தியில் என்னடா இது இப்படின்னு சொல்லிட்டு தான் மாறி திமுகவுக்கு சிலர் வந்தாங்க. இன்றைக்கி திமுகவில் பிடிக்கலன்னு சில பேர் விசிலுக்கு போட்டுட்டாங்க. இந்த நிலைமையை மாற்றணும்னா உங்கள் கட்சியை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுக்கு என்ன ஸ்டெப்ஸை பாருங்கள். சில பேர் வெளியே போயிருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. அவங்கள வந்து நீங்கள் கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டு எப்படி உங்கள் கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். பர்சனல் அனிமோசிட்டியை தள்ளி வச்சுட்டு கட்சி நலனுக்காக நீங்கள் எல்லாம் நல்லது பண்ணுங்கள். எல்லோரும் சேர்ந்து இந்த ஆட்சியை நல்லபடியாக 5 வருஷம் ஆள விடுவோம். என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நல்லது பண்ணியிருந்தால் வரவேற்போம். நல்லது பண்ணாத பட்சத்தில் அதை அடுத்த தேர்தலில் சுட்டி காட்டி நமக்கான சந்தர்ப்பமாக பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக அவங்க கேம்பெயின் மூலமாக ஜெயிக்க பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட் விஜய் சார்.